அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் ப்ராபபிலிட்டியில் பிவைக்யூஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ பிளேயர் வின்னிங் எ கேம் இஸ் 0.79, தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இஸ் லாஸிங் த சேம் கேம் இஸ். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இதனுடைய ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் லாஸ் வந்து ஏ டேஷ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இப்போது பி ஆஃப் ஏ வந்து 0.79 கொடுக்கும்போது பி ஆஃப் ஏ டேஷோட வேல்யூ இது வந்து 0.79. இப்போ பி ஆஃப் ஏ டேஷோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இந்த 0.79 இந்த பக்கம் வந்துடும், -0.79 கிடைக்கும். இப்போ மைனஸ் பண்ணோம்னா 1.00ன்னு வச்சுக்கலாம். இங்கே 0.79 12. அப்போ 0.21 தான் நமக்கு ஆன்சர். So probability of losing is 0.21. So 21% கிடையாது, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அடுத்து செகண்ட் ஒன், 2 dice are rolled together. The probability of getting sum of numbers on 2 dice as 2, 3, or 5. என்ன கேட்குறாங்கன்னா, 2 டை வந்து த்ரோ பண்ணுறாங்க. The probability of getting sum of numbers on 2 dice as 2, 3 or 5. ஓகேவா? இப்போ 2 எப்பப்பெல்லாம் வரும்? 1,1ல தான் 2 வரும். வேற எங்கேயாவது வருமானா வராது. அடுத்து 3 எங்கே வரும்னா 1,2ல வரலாம், 2,1ல வரலாம். அடுத்து 5 1,4, 2,3, 3,2, 4,1. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தமாக நமக்கு 7 இருக்குது. என்ஆஃப்எஸ்ன்னு பார்த்தோம்னா 2 டை த்ரோ பண்ணும்போது மொத்தமாக 36 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், 2 dice are rolled together. The probability of getting sum of 2 numbers to be more than 10 is. ஸோ மோர் தென் 10 இருக்கணுமா. இப்போது சம் மோர் தென் 10னா என்னென்ன வரும்? 11 வரலாம், 12 வரலாம். 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ 11 எப்போ வரும்? 5,6ல் வரலாம், இல்லைன்னா 6,5ல் வரலாம். 12 எப்போ வரும்? 6,6ல் மட்டும்தான் வரும். இப்போ 3 டைம்ஸ் தான் இருக்குது. 3/36, 1/12. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், 2 dice are thrown together. The probability that they show different numbers is different நம்பராக இருக்கணுமா. இப்போ இந்த 2 டை த்ரோ பண்ணும்போது 1,1 வரும், 1,2 வரும், அதே போல் 1,6 வரைக்கும் வரும். அடுத்து 2,1, 2,2, 2,6 வரைக்கும் வரும். இதே போல் போகும்போது இந்த ஒரு டயக்னலில் மட்டும் நமக்கு சேம் நம்பர் வரும். 6 வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும். மற்ற வேல்யூ எல்லாமே மாறி மாறி தான் இருக்கும். இங்கே 1 வந்தால் 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 இது எல்லாமே மாறி இருக்கும். அப்போது அவுட் ஆஃப் 36ல் நமக்கு 6 தான் ஒரே மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 30யும் மாறி தான் இருக்கும். அப்போ 30/36 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5/6. ஆப்ஷன் பி 5/6 கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 2 dice are thrown together. Probability of getting the difference of numbers on their upper face equal to 3. So difference of the numbers equals to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு 3 வரும் பாருங்கள். 1ல் 4 எடுத்தோம்னா 3 வரலாம். அதே போல் 4,1 எடுத்தாலும் 3 வரலாம். 2,5 எடுக்கும்போதும் 3 வரும். 5,2 எடுக்கும்போதும் 3 வரும். நெக்ஸ்ட்டு 3ல் 3,6, 6,3. 4ல் 4 எடுத்தாச்சு ஏற்கனவே. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 வேல்யூஸ் தான் இருக்குது. 6/36. ஆன்சர் 1/6. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து 7th ஒன் பார்க்கலாம். Sorry, 6th one. 2 dice are tossed simultaneously. The probability of getting odd numbers on both dice. Odd numbers வரணுமா? ஸோ ஆட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1,1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அந்த ரோல் ஃபுல்லாகவே வந்து ஆட் நம்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு டையில் கேட்டிருக்காங்க. ஓகே சாரி, போத் டைஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 1,1ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வரும், 3ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வரும், 5ல் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வரும். அப்படி பார்க்கும்போது செகண்ட்லேயும் நமக்கு ஆட் நம்பர் வரணுமா? அப்போ 1,1, 1,3, 1,5 3 தான் இருக்கும் இந்த ரோவில். இந்த ரோலையும் 3,1, 3,3, 3,5 3 தான் இருக்கும். அதே போல் 5,1, 5,3, 5,5 மொத்தமாக எத்தனை இருக்குது? 9 இருக்குது. 9/36 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை 3/3 கேன்சல் பண்ணோம்னா 3/12ன்னு கொடுத்துருக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி இப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே 9/36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2 நிமிஷம். Seventh one. In a single throw of 2 dice, the probability of getting 12 as a product of 2 numbers obtained is. In a single throw of 2 dice, ஒரு டைஸ் 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணுமா? 12 as product of 2 numbers. எப்பப்பெல்லாம் 12 வரும்? ஸோ 2 6 are 12, 3 4s are 12, 4 3s are 12, 6 2s are 12. மொத்தமாக 4 வேல்யூஸ் இருக்கா? 4/36. 4/36. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1/9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/9. Which of the following is not a probability of an event அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52%ன்றது 52/100 is less than 1. இதுவும் ப்ராபபிலிட்டி, இதுவும் ப்ராபபிலிட்டி. 1/13%ன்றது 1/13 into 100, இது less than 1 தான், இதுவும் ப்ராபபிலிட்டி. 1/0.89 வந்து 100/89 எடுக்கலாம். இது greater than 1. ஸோ இப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். எது வந்து ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுதான் ப்ராபபிலிட்டி இல்லை. அடுத்து, one card is drawn at random from a well shuffled deck of 52 cards. The probability that it is a red ace card. ரெட் கலரில் ஏஸ் கார்டாக இருக்கணுமா? ரெட்டில் வந்து நமக்கு 2 ஏஸ் கார்டு இருக்கும். இப்போ 2/ டோட்டலாக வந்து நமக்கு 52 கார்ட்ஸ் இருக்குமா? 1/26 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, 1/26. அடுத்து 10th one. A card is drawn at random from a well shuffled pack of 52 cards. The probability that the card drawn is not an ace is. ஸோ ஏஸ் கார்டாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏஸ் வந்து 4 கார்டு இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு 48 கார்டு இருக்கும். ஸோ 48/52. 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 12/13. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11th one. From the data 1 4 7 9 16 21 25, if all the even numbers are removed, then the probability of getting at random a prime number from the remaining is. Okay, என்ன சொல்றாங்க? all even numbers are removed. even நம்பர்லாம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 இருக்குது. டோட்டலாக 5 இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்க? இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட் ரேண்டம் ப்ரைம் நம்பர் எது? 7
7 மட்டும்தான் ப்ரைம் நம்பர், ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அப்போது 1/5 தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 11, 1/5 ஆப்ஷன் பி. அடுத்து, if a digit is chosen at random from the digits 1 2 3 4 5 6 7 8 9, then the probability that this digit is an odd prime number. ஆட் நம்பரில் ப்ரைம் நம்பராக இருக்கணுமா? ஓகேங்களா? எங்கெங்கே இருக்குது பாருங்கள். 3 இருக்குது, 5 இருக்குது, 7. ஓகே, 3 தான் இருக்குது, டோட்டலாக 9. ஸோ 3/9 கேன்சல் பண்ணோம்னா 1/3. அடுத்து 13th one. A box contains cards numbered 6 to 55. 6லேருந்து 55 வரைக்கும் ஒரு கார்டு. A card is drawn at random from the box. The probability that the drawn card has a number which is perfect square is okay. 6லேருந்து 55 வரைக்கும் நமக்கு மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 55 minus 5 50. இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒன்னோட ஸ்கொயர் என்ன? 1. ஆனால் இங்கே இல்லை, நம்ம 6லேருந்து தான் எடுக்கிறோம். 2ஓட ஸ்கொயர் 4, அதுவும் இல்லை. 3ஓட ஸ்கொயர் 9, 3லேருந்து எடுக்கிறோம். 9 16 25 36 49 8 64. இது இல்லை. அப்போ 1 2 3 4 5 5 தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10. அடுத்து, 1 ticket is drawn at random from a bag containing tickets numbered 1 to 40. The probability that the selected ticket has a number which is a multiple of 7 is 1 to 40 வரைக்கும் இருக்குது. அதில் நம்ம எடுக்கிற டிக்கெட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் இருக்கணுமா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 என்ன? 7 14 21 28 35. இந்த 5 நம்பரில் எதனா இருக்கலாம். அப்போ 5 அவுட் ஆஃப் மொத்தமாக வந்து 40 நம்பர்ஸ் இருக்குது, 40. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1/8 ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 15th one பார்க்குறோம். A bag contains 3 red balls, 5 white balls and 7 black balls. Okay, the probability that a ball drawn from a bag at random will be neither red nor black. ரெட்டாகவும் இருக்கக்கூடாதான், பிளாக்காகவும் இருக்கக்கூடாதான். மொத்தம் எத்தனை பால் இருக்குது பாருங்கள். 10 15 பால்ஸ் இருக்குது. ரெட் இருக்கக்கூடாதான், ரெட்டு வேணாம். அடுத்து பிளாக்கும் இருக்கக்கூடாதான், பிளாக்கு வேணாம். ரிமைனிங் வந்து 5 தான் இருக்குது. அப்போ 5/15 1/3 ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1/3. 16th one பாருங்கள். A bag contains 5 red balls and n green balls. If the probability of drawing a green ball is 3 times that of red ball, then the value of n. Okay. ரெட்டில் வந்து 5 இருக்கான், ரெட்டு. அடுத்து க்ரீனு. ரெட்டில் வந்து 5 பால்ஸ் இருக்கான், க்ரீனில் வந்து n பால்ஸ் இருக்கான். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் 5 + n. இது டோட்டல். இப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏ க்ரீன் பால், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு இஸ் 3 டைம்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால், அதாவது 3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் க்ரீன் பால், மொத்த க்ரீன் பால் எத்தனை இருக்குது? n. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை இருக்குது? 5 + n. இது க்ரீன் பாலோட ப்ராபபிலிட்டி. அடுத்து ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்கள். ரெட் பால் மொத்தம் 5 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 5 + n. ஓகேவா? இதை வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். n/5 + n ஈக்குவல்ஸ் 3 × 5/5 + n. 5 + n 5 + n கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ n is equal to 3 × 5 15. Question number 16 option B. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 17th one பாருங்க. The probability of guessing the correct answer to a certain test question is x/6.
If the probability of not guessing the correct answer to this question is 2/3, then the value of x is okay. கெஸ் பண்ணுறாங்க, அது x/6ன்னு எடுக்கிறோம். ஸோ நாட் கெஸ்ஸிங் த ஆன்சர் 2/3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு வரணும். அப்போ x/6 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த டேர்ம் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 1 - 2/3. அப்போ x/6 இஸ் ஈக்குவல் டு 3 - 2 1/3ன்னு கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6/3, x இஸ் ஈக்குவல் டு 2. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th one. The probability of getting a bad egg in a lot of 400 eggs in 0.045. The number of good eggs in the lot is மொத்தமாக 400 எக் இருக்குது. அதில் பேட் எக்குக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் பேட் எக்கு வந்து பிஇன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக எடுக்கிறேன். நீங்கள் பேட் எக் வந்து 1 மார்க்ன்றது நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பேட் எக் ஈக்குவல் டு 0.045ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி எழுதலாம்? x/400ன்னு எழுதிக்கலாமா? இப்போ பேட் எக் வந்து எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 0.045. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? அப்போது x/400 ஈக்குவல் டு 0.045. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0.045 × 400. 400 ஃபர்ஸ்ட் 100 மல்டிப்ளை பண்ணால் 4.5 × 4ன்னு கிடைக்கும். 918. அப்போ எக்ஸோட வேல்யூ 18. அவுட் ஆஃப் 400 எக்ஸில் நமக்கு 18 எக்ஸ் வந்து பேட் எக்காக இருக்குது, நல்லா இல்லாத எக்ஸாக இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து நல்லா இருக்கிற எக்காக இருக்கும். 400ல் 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 382 கிடைக்குதா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். 19th one. A girl calculates that the probability of her winning the first prize in a lottery is 0.08. If 6,000 tickets are sold, how many tickets has she bought? ஒரு பொண்ணோட ப்ராபபிலிட்டி என்ன? வின்னிங் த ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.08. எப்போது? அவுட் ஆஃப் 6,000 டிக்கெட்ஸில் 0.08. அப்போது அவங்க எத்தனை டிக்கெட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை டிக்கெட்டுன்றது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ x/6,000 இஸ் ஈக்குவல் டு 0.08. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் x இஸ் ஈக்குவல் டு 0.08 × 6,000. இந்த ரெண்டு 0 இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 18 கிடைச்சிரும். 8 × 60 480 ஆன்சர். அடுத்து, in a group of 20 people, 5 can't swim. If one person is selected at random, then the probability that he or she can swim. ஸோ மொத்தம் 20 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு ஸ்விம்மிங் வராது. அப்போ ரிமைனிங் 15 மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியும் அவுட் ஆஃப் 20ல். ஸோ இதனுடைய ப்ராபபிலிட்டி 3/4. 5 டேபிளில் கன்சிடர் பண்ணுறோம். From the letters of the word mobile, a letter is selected at random. The probability that the selected letter is vowel. So இதில் vowel இது A, E, I, O. மொத்தம் 3 vowel letters இருக்குது. 1 2 3 4 5 6. அவுட் ஆஃப் 6ல்
அப்போ 1/3 சாரி 1/2 3 டேபிளில் கன்சிடர் பண்ணுறோம் 1/2. For an event E, P of E plus P of E dash is equal to Q, then the value of Q square minus 4. Okay, first P of E plus P of E dash is equal to Qன்னு கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சாரி கியூவோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. அதுக்கப்புறம் Q ஸ்கொயர் மைனஸ் 4. ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு ஈவெண்ட் அதனுடைய இது கான்ஜுகேட்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ க்யூவோட வேல்யூ 1 நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ க்யூக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 3 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது வந்து டேரெக்டாக ஃபார்முலா P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் ஏ டேஷ் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இ பார்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. க்யூக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் happening an event is denoted by P, and the probability of non-happening of an event is denoted by Q. Relation between P and Q is happening, not happening. அதுதான் இங்கே பார்த்தோம். P of A plus P of A dash ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1ன்னு வரணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா P plus Q is equal to 1. அடுத்து in a lottery there are 5 prizes and 20 blanks. The probability of getting a prize. ஸோ ஒரு லாட்ரியில் 5 ப்ரைஸ் இருக்கும், 20 வந்து எதுவுமே இருக்காதான். அப்போ மொத்தமாக வந்து 25 இருந்திருக்கும். அதில் தான் 5 ப்ரைஸுக்கும் 5ல் வந்து ப்ரைஸும் 20 வந்து பிளாங்காகவும் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, the probability of getting prize is, ஸோ ப்ரைஸ் வந்து 5. ஸோ 5/20ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. இது தனி இது தனி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல். இப்போ 5/25 1/5ன்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட எம்சிக்கு முடியுது. அடுத்த வீடியோஸில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.